நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும், சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன அப்படின்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும், நல்ல உடல் ஆரோக்கியமும், மன மகிழ்ச்சியும், பண வரவும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். கிரக நிலைகள்: ராசியில் சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி, சுகஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் சந்திக்கின்றன. கிரக மாற்றங்கள்: 1ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13ஆம் தேதி அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 22ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 25ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்களுக்கு உண்டான பலன்கள்: எந்த ஒரு சிறிய விஷயத்தையும் நீங்கள் கவனமாக கிரகித்து கொள்ளும் தன்மையுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாகவே வந்து சேரும். கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நன்மை கொடுக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள். புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சியை தள்ளி போடுவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டி இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள், குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகனத்தை ஓட்டும்போது கவனம் தேவை. பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பண வரத்து இந்த மாதத்தில் உங்களுக்கு சற்று தாமதப்படும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். வேலை பளு குறையும். உடல் உழைப்பு வீணாகும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம். திடீர் செலவு உண்டாகும். அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கும் மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது. எந்த வேலையிலும் முழு கவனமாக இருக்க வேண்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டுவிடும். அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணிபுரிகின்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வார்கள். மனம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் இப்பொழுது வந்து சேரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் செய்வோர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவீர்கள். பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவார்கள். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் இப்பொழுது விலகி செல்வார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியர் ஒன்று சேரும் வாய்ப்பு உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நினைத்தபடி பண வரவுகளை பெறுவீர்கள். தொழிலதிபர்கள் அதிக உற்பத்தியையும் லாபத்தையும் அடைவீர்கள். உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள்: சித்தர்களை வணங்க குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பண கஷ்டம் குறையும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். அன்பர்களே, இன்றைய மாதத்திற்கு உண்டான சந்திராஷ்டம தினங்கள் 16, 17, 18 தேதிகள். அதிர்ஷ்ட தினங்கள் 9, 10, 11. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.